ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த இ.வி.கே.எஸ். இளங்கோவன் உயிரிழந்ததை அடுத்து அந்த தொகுதிக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 10ஆம் தேதி தொடங்கியது. இதனையடுத்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக சார்பில் வி.சி. சந்திரகுமாரும் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமியும் போட்டியிடுகின்றனர். அதிமுக, பாஜக, தேமுதிக, தவேக உள்ளிட்ட கட்சிகள் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளன. இந்நிலையில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சந்திரகுமார் தனது ஆதரவாளர்களுடன் சென்று தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் அதிக அளவிலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று சந்திரகுமார் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகில் இருக்கின்ற தமிழர்கள் எல்லாம் எங்களை திரும்பி பார்க்கின்ற வகையிலே ஒரு மாபெரும் வெற்றியை இந்த இடைத்தேர்தலில் எங்களுக்கு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த இடைத்தேர்தல் களத்தை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் மீது எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களும் அண்ணன் உதயநிதி அவர்களும் மிகப்பெரிய நம்பிக்கையோடு இங்கே களம் கண்டிருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றியை பெறப்போகிறோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும்